ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி ஹோம்மேட் க்ரீம் சீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் கொஞ்சம் எடுத்துக்கணும். நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அது கூட நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கணும். அது கூட நீங்கள் ஃபாலோட் பை கொஞ்சமாக சால்ட், நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் கொதிக்கும்போது வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா, நான் அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த மிக்சரை ஸ்டிர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு மஸ்லின் க்ளாத் வச்சு ஸ்டிர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே இந்த மாதிரி ட்ரைன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக பேஸ்ட் ஆட்டம் அரைச்சிக்கணும். ஸோ அரைச்சி முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் க்ரீம் சீஸ் ரெடி. இதை வச்சு நான் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க கொரியன் சீஸ் பன் தான். ஸோ இதுக்குள்ளே வச்சுருக்க ஃபில்லிங் தான் நம்ம ஹோம்மேட் சீஸ் க்ரீமில் பண்ண ஃபில்லிங் வச்சுருக்கோம். இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கொரியன் சீஸ் பண்ணும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேணும்னா நம்மளோட சேனலுக்கு பின் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஆர்டர் எடுத்துப்போம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்